சரி பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணோம் என்ன இன்னைக்கு மேற்றள பரப்பளவு கனவளவு அல்லது திண்மங்களின் கனவளவு அப்படின்னு சாப்டர் 2 குழி தோண்டி புதைக்கிறோம். சரியாடா? சரி சார். ஓகே, குழி தோண்டி புதைக்கிறோம். சரி, கேள்வியே ஷேர் பண்றேன் கவனி. கேள்வி விளங்குதா? சார். ஓகே, கவனி. வாசிப்போம், மெதுவா வாசிப்போம், கிளியரா வாசிப்போம். 6 சென்டிமீட்டர் ஆரை உடைய திண்ம ஈயக்கோளம் ஒன்று உருக்கப்பட்டு வீண் விரயம் எதுவுமின்றி கேபிட்டல் ஆர் சென்டிமீட்டர் ஆரையும் எச் சென்டிமீட்டர் உயரமும் உடைய திண்ம செவ்வட்ட உருளையொன்று ஆக்கப்படுகின்றது. அதன் ஆரைக்கும் உயரத்துக்கும் உள்ள விகிதம் உள்ள விகிதம் 2:3 ஆகும் எனின் ஆர் சம் மைக்கோ பண்ணுங்க பிளால் சமா மைக்கோ பண்ணுங்கம்மா. விகிதம் 2:3 ஆகும் எனின் ஆர் சமன் எச்சின் கீழ் 3 1 கீழ் 3 அடுக்கு என காட்டி அப்படின்னு தொடர்ந்து போகுது. சரி, கவனிப்போம். 6 சென்டிமீட்டர் ஆறு சிமோல் 6 சென்டிமீட்டர் ஆறு உடைய திண்ம ஈய கோளம் ஒன்று. கோளம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? எப்படி இருக்குண்டா? கோளம்னா என்ன? நான் சொல்லி தந்தானே. கோளம்னா என்ன பிள்ளை? கோளம்னா என்ன? பந்து மாதிரி இருக்கும். பந்து மாதிரி இருக்கும். அதுக்கு வரைவிலக்கணம் நான் தந்தேனா இல்லையா? ஒன்றினை சுற்றும் போது உண்டாக்கப்படும் வடிவம். வெரி குட். அதான் ஒரு அரைவட்டம் உண்ட சரியா சுற்றும் போது ஃபுல்லா சுற்றி எடுத்தோம்னு சொன்னா, ஒரு அரைவட்டத்தை இப்படி ஃபுல்லா சுற்றி எடுத்துட்டோம்னு சொன்னா அதுதான் கோளமாக காணப்படும். சரி, அப்போ ஒரு கோளம் உண்டு. சரி, ஏதோ ஒரு கோளம் ஒன்று இருக்குதாம். அத வீண் விரயம் இன்றி என்ன அர்த்தம் பிள்ளைகள்? இதுல எந்த வித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அப்படித்தானே? எவ்வித அசம்பாவிதமும் இங்க நடக்கக்கூடாது. அது அடக்குனா நடக்கக்கூடாது. ஓகே, சரியா? கேள்வியை தொடர்ந்து வாசிப்போம், கவனிச்சுக்கோ. ஓகே, 6 சென்டிமீட்டர் ஆரையுடைய அப்போ இந்த கோளத்தின் ஆரை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எவ்வளவு இருக்குது? 6 சென்டிமீட்டரா? சரியா? ஆரையோட ஈய கோளம் ஒன்று உருக்கப்பட்டு வீண் விரயம் எதுவுமின்றி கேபிட்டல் ஆர் சென்டிமீட்டர் ஆரையும் எச் சென்டிமீட்டர் உயரமுடைய திண்ம செவ்வட்ட உருளை ஒன்று, அப்ப பொள்ளுருளை ஒன்று அமைக்கிறாங்களாம். இவங்களை என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? திண்ம செவ்வட்ட பொல் உருளை ஒன்று அமைக்கிறாங்க. என்ன பிள்ளைகள்? பொல் உருளை ஒன்று அமைக்கிறாங்க. பொல் உருளை ஒன்று அமைக்கிறாங்க. பொல் உருளை ஒன்று அமைக்கிறாங்க. சரி, அப்போ பொல் உருளையிட ஆரை பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது? கேபிட்டல் ஆர் சென்டிமீட்டர். அட உயரம் வந்துகிட்டு எவ்வளவா? எச் சென்டிமீட்டர். நீ ஒன்னும் பயப்படாத, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விளக்கத்தை எடுத்துட்டு உனக்கு கிளியரா விஷயத்த சொல்லித்தாரு. சரியா? உயரமுடைய திண்ம செவ்வட்ட உருளை ஒன்று ஆக்கப்படுகின்றது. அதன் ஆரைக்கும் உயரத்துக்கும் உள்ள வீதம் 2:3 ஆகும். சரியா? இந்த மனுஷன் இருக்காரு, இந்த இவர் வந்துகிட்டு எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவர் ஆரைக்கும் உயரத்துக்கும் இடைப்பட்ட விகிதமானது எப்படி இருக்குதாம்? 2:3. 2:3. சரியா? எனின் கேக்குறான் கேள்வி நமக்கு நாக்க புடுங்கிடுச்சாவுன்னு சொல்லி சிமோல் ஆர் சமன் எச்சின் கீழ் 3 முழுவதின் 1/3 இதுதான் கேட்ட கேள்வி. அழகா இருக்குது என்ன பிள்ளை? சரி, இப்ப வா கேள்வி. இப்ப நாங்க வாசிச்சிட்டோம். உனக்கு விளக்கம் இல்லாட்டி பிரச்சனை ஒன்று இல்லை, நான் விளக்கப்படுத்துறேன். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஓகே, கவனி. சரியா? என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு திண்ம ஒரு முழு கோளம் ஒன்று இருக்குதா? சரியா? இந்த ஈய கோளமானது எவ்வித அசம்பாவிதமும் இன்றி, சரியா, இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது இல்ல, இந்த இந்த முழு கோளம் எதுவாக மாற்றப்படுது? பொல்லுருளை. பொல்லுருளையாக மாற்றப்படுது. என்ன பிள்ளைகள்? கோளம்.
கோளம். கோளம். சரியா? இது என்ன நடக்குது? உருளையாக மாற்றப்படுது. உருளையாக மாற்றப்படுது. இந்த கோளம் என்ன செய்யுது பிள்ளைகள்? உருளையாக மாற்றப்படுது. சரி, ஒரு முழு கோளம் ஒன்றின் கனவளவிற்கான சமன்பாடு என்னடா? சொல்லு பாப்போம். ஒரு முழு கோளம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதன் கனவளவுக்கான சமன்பாடு என்ன பிள்ளை? தெரியுமா? 4/3 பையார் கணம். வெரி குட். என்னடா பிள்ளை? 4/3 பை ஆர் கணம். இதுதான் என்னது? ஒரு திண்ம கோளம் ஒன்றின் கனவளவாக காணப்படும். சரி, நான் V1 வரை கொடுக்குறேன். இப்ப இவருக்கு நான் V2 கொடுக்குறேன். ஒரு உருளை, ஒரு பொல் உருளைக்கான கனவளவு, ஒரு பொல் உருளைக்கான கனவளவை பார்த்தா என்ன நடக்கும்? அதன் அடிப்பரப்பு தர செங்குத்தியரம். என்ன பிள்ளைகள்? அடிப்பரப்பு தர செங்குத்தியரமாக காணப்படும். செங்குத்து உயரமாக காணப்படும். இந்த அடிப்பரப்பினையும் செங்குத்தினையும் பெருக்கினோம்னு சொன்னா இந்த பொல் உருளையில என்ன வரும் பிள்ளைகள்? கனவளவு வரும். சோ அடிப்பரப்பளவு, ஒரு வட்டத்தின் பரப்பளவு, ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடுடா? பையார் வர்க்கம். வெரி குட். பையார் வர்க்கம். பையார் வர்க்கம். அதோட சேர்த்து என்ன செய்ய போறோம்? நாங்க என்ன செய்ய போறோம்? அதன் செங்குத்துயரத்தால பெருக்க போறேன். என்ன பிள்ளைகள்? செங்குத்துயரத்தால பெருக்க போறேன். அப்போ செல்லு இவரும் இப்ப கிட்டத்தட்ட எப்படி இருப்பாங்க? இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க பிள்ளைகள்? சர்வசமமா இருப்பாங்க. சரி, இப்போ இவருக்கு மாத்திரம்னு சொன்னா இவருக்கு மாத்த போகும்போது இவரும் பருமன்ல சமன்னு சொல்லி இந்த ஆறை கண்டுட்டா சரி, இவ்வளவுதான் கேள்வி இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோ. இங்காலையும் பாரு. இவரைத்தான் நாங்க என்ன செய்யும்? பிதிக்கி நீட்டாக்கி தட்டையாக்கி என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்படி ஒரு அளவு கொண்டு வந்திருக்கிறோம். என்னடா? அப்போ இவர கனவளவும் சர்வசமமாக காணப்படும். இவர கனவளவும் சர்வசமமாக காணப்படுது. இதுல இந்த சிமோல் ஆர்ன விஷயத்தை தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இங்க எழுவாய் மாற்றம் செஞ்சிருக்கிறோம். இந்த சிமோல் ஆரை தான் எழுவாய் மாற்றம் செஞ்சிருக்கிறோம். சரியா? ஆனால் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன விஷயம் சொன்னா, இங்க சிமோல் ஆறு இருக்கிறாரு, அவ்வளவு கொண்டில்ல. ஆனா இங்க பாவிச்ச சிமோல் ஆருக்கு பதிலாக எப்படி இங்க பாவிக்கிற சிமோல் ஆருக்கு பதிலாக நாங்க இங்க என்ன பாவிச்சிருக்கணும்? இங்க என்ன பாவிக்கிறோம்? கேபிட்டல் ஆர் பாவிக்கிறோம். சரியா? சரி, முதலாவது நாங்க இவருக்கு பிரதி விடுவோமே. பிரதி விட்டோன்னு சொன்னா உங்களுக்கு விஷயம் விலகும். சரி, ஓகே. இப்ப இதை பிரதியிட்டோன்னு சொன்னா கவனிடா. இப்ப இவரை பிரதியிட்டோன்னு சொன்னா 4/3 பை அப்படி இருக்கும். இங்க 6 தான். அப்ப எந்த பிரச்சனையும் நடக்காது. சோ ஆர் கணம் சமன். இங்க பார்த்தா என்ன சொன்னா பை. இங்க என்ன இருக்குது பிள்ளைகள்? ஆரைக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் இருக்குது. சார், கேபிட்டல் ஆர் வர்க்கம் இன்டு h. ஆன்சரை பாருங்க. இங்க கேபிட்டல் ஆர் இருக்கா? இல்ல. சோ எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று நான் கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கிற கேபிட்டல் ஆருக்கு பதிலாக நாங்க வென மார்க்கை ஒன்று உபயோகிக்கணும். இன்னொரு வழி ஒன்று உபயோகிக்கணும். வேற வழியே இல்லை. அப்ப அவன் கேள்வியில் ஒரு விஷயம் ஒன்று தாரான். இங்க சரியா? இந்த ஆறுக்கும் எச்சுக்குமான ஒரு தொடர்பு ஒன்று தாரான் தானே? நீ பயப்படாத, நான் சொல்லி கம்ப்ளீட்டா முடிச்சு காட்டுறேன். சரியா? ஆறுக்கும் எச்சுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று தாரான். என்ன தொடர்பு தாரான்? ஆறுக்கு எச் விகிதமானது இவருக்கான விகிதமானது 2க்கு 3. கேள்வியில் என்ன சொல்றான்டா? இந்த ஆறுக்கும் எச்சுக்குமான விகிதமானது 2க்கு 3. சோ இந்த ஆளை நாங்க எப்படி மாத்தலாம்னு சொன்னா, ஆறுக்கு எச் சமன் 2க்கு 3. இப்ப நாங்க எப்படி மாத்தலாம்னு சொன்னாடா, கேபிட்டல் ஆரின் கீழ் சிமோல் எச் சமன் 2ன் கீழ் 3 இப்படின்னு மாத்தலாம். எப்படி பிள்ளைகள்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நான் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு புது புது ஐடியா தான் சொல்லித்தாரேன். இப்ப மார்னிங் கிளாஸ் வராதாக்களுக்கு நான் செய்ய வழி இல்லை. இதுக்கு பிறகு நான் ரெக்கார்ட் எல்லாம் தர மாட்டேன்.
ஏன்னா அப்பதான் நீங்க வருவீங்க கிளாஸுக்கு, நீங்க வந்து படிச்சா தான் வந்துகிட்டு விஷயம் விளங்கும். மாறாக நீங்க ரெக்கார்ட் பாக்குற விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னா, நீ வந்து படிச்ச பிறகு ரெக்கார்ட் பார்த்தா தான் உனக்கு விளங்கும். விளைஞ்சா உனக்கு நீ வாராய் கிளாஸுக்கு வந்த பிறகு திருப்பி ரெக்கார்ட் பார்த்தா தான் உனக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் ஒன்று வரும். இது கிளாஸுக்கு வார கிடையாது. ஆச்சாக்கு சோகம் இல்ல, மாமிக்கு புள்ள பிறந்துட்டோ, வாப்பா கால் அடைஞ்சிட்டு, இந்த மாதிரி கேஸுகள் எல்லாம் போட்டு டூட்ட பேசாம படுக்க போத்துட்டு அங்க படுத்துட்டு சரி, இன்னைக்கு அதுக்கு முன்னுக்கு விருந்து விருந்து மிச்ச வேலை எல்லாம் பார்ப்பானு. சரியா? அதுக்கு முன்னுக்கு இதுக்கு எல்லாம் அந்த 8:30 10:30 தான் அவருக்கு சோகம் இல்லாம வரும், வயித்தால போகும், வாந்தி வரும், மாமாக்கு சோகம் இல்ல, மச்சி ஓடி போகும், அந்த கெப்புக்குள்ள நடக்கும். இல்லையா? அது வரைக்கும் கவரேஜ் எல்லாம் நல்லா கேம் எல்லாம் விளையாடுவானுகள். நீ இல்ல கேம் விளையாடும் அவனால போல ப்ரோ பிளேயர் எவ்வளவு இருக்க வேண்டாம். அந்த டைம் பார்த்து கவரேஜ் கட்டாய போயிடும், மழை பெய்யும், இடி இடிக்கும், எல்லாம் நடக்கும். நான் செய்தேன் வேலை பாரு. இப்ப இவரை நாங்க எப்படி மாத்தலாம்? கேபிட்டல் ஆரின் கீழ் சிமோலேஜ் 2 கீழ் 3 மாத்தலாம். மாத்த இயலும், இப்படிதான் மாத்தலாம். இது நியதி. சரியா? சார் இப்படி போட்டீங்க நல்லா கேட்க கூடாது, இதுதான் நியதி. சரியா? இப்போ இந்த குறுக்கு பெருக்கம் படிச்சிருக்கீங்களா? எடா குறுக்கு பெருக்கம் பெருக்கிவிடுதான் குறுக்கு பெருக்கம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன செய்யுது? குறுக்கால பெருக்கி விட்டுற வெட்டி விடுது. சரியா? சும்மா நெருப்பி இப்படி குறுக்கால பெருக்கி விடுது. என்ன சொல்லுது? குறுக்கு பெருக்கம். சோ குறுக்கு பெருக்கம் செஞ்சேன்னு சொன்னா 3R சமன் 2 2H. ஓகே. இப்போ எங்களுக்கு ஆர் இங்க இருக்கிற இடத்துக்கு பதிலாக, என்னடா ஆர் இருக்கிற இடத்துக்கு பதிலாக நாங்க வேற ஒரு இலக்கம், வேற ஒரு ஆள் தான் பாவிக்கணும். ஆன்சர்ல கேபிட்டல் ஆர்ன விஷயம் இல்லை. இல்லையா? ரிப்பீட் எல்லாம் செஞ்சு முடிச்ச போறோம். இன்னொருக்க வழங்கப்படுத்துறவன் எவனும் லெப்ட் ஆகாது. இங்க பாரு, இப்ப எத்தனை பேர் என்னோட சேர்த்து 73 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோவே. அந்த 73 பேரும் இரு, கட்டாயம் இரு. உனக்கு கடுப்போ அரிப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்லப்ப, கொஞ்சம் இருடா. ஒரு படத்தை போட்டா பேசாம இருக்கிறீங்க தானே, ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தாரு, இரு பேசாம இரு. சரியா? லெப்ட் ஆனாலும் பரவாயில்ல, இரு. என்ன சரி, திருப்பி வா. ஓகே. இப்போ இங்க இருக்கிற ஆறுக்கு பதிலாக நான் என்னத்தை போடணும்னு சொன்னா வேற ஒரு ஆளொன்னு போடணும். அதைத்தான் நாங்க இப்ப உபயோகிக்க போறோம், எடுக்க போறோம். கவனி, இங்க 3 ஆரோட பெருக்குது, இங்கால போனா என்ன செய்யும்? பிரிக்கும். என்னடா? ஆர் சமன் 2H இன் கீழ் 3. அன்பில் இருக்கிறியா? அன்பில் இல்லையா? அன்பில் வரல, நாளை சொல்லுங்க. அன்பில் வர சொல்லுங்க. வரல. ஓகே. இப்ப கவனி, இங்க கேபிட்டல் ஆருக்கு பதிலாக நாங்க என்ன போடலாம்? 2H இன் கீழ் 3 போடலாம் தானே. ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் போடாப்பா. தம்பி பதிலா நானா போறேன். சேனைக்கு என்ன செய்த? தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னா தம்பி பதிலா நானா அடிச்சு விரட்டு, தம்பி போய் கிளிய விரட்டி விட்டு வாடா அப்படின்ன மாதிரி. எவன் போனாலும் பிரச்சனை இல்லை, கிளி விரட்டி பட்டா சரிதானே? அப்படி கேஸ் தான். தம்பி பதிலா நானா போனேன் என்ன, நானா பதிலா மச்சான் போறேன் என்ன, மச்சினிச்சு போனேன் என்ன, எவன் போனா என்ன, கிளி வரத சரி, அவளுக்கு விஷயம் முடிஞ்சா சரி. அந்த மாதிரி இந்த கேபிட்டல் ஆருக்கு பதிலாக நாங்க யார போடலாம்? இந்த 2H இன் கீழ் 3 போடலாம். 2H இன் கீழ் 3 போடலாம். சரி, இப்ப வாங்க பிரயோகிப்போம். 4 இன் கீழ் 3 பை சிமோல் ஆர் கணம். இந்த ஆர் கணம் அப்படியே வரும். பிரச்சனை ஒன்றும் இல்லை, இங்க ஆர் சிமோல் ஆர் தான் இருக்குது, எந்த அவளுக்கும் இல்ல. சமன் பை இந்த கேபிட்டல் ஆருக்கு பதிலா என்ன போடலாம்டா சொல்லுங்கடா? 2H இன் கீழ் முழுவதின் வர்க்கம் இன்டு H. இங்காலையும் இங்காலையும் இப்போ நம்மட விட்டு கிடக்குது, இன்னொருத்தன் விட்டு இருக்கப்படாது, பொறாம வார நம்மள்ட்ட ஒன்று கிடக்கணும் சொன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்தா அதை அழிச்சு போட்டுரும். ஒன்று நம்மள்ட்டையும் இருக்கப்படா, அவன்கிட்டையும் இருக்கப்படா. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு தெரியுமா? நம்மள்ட்ட ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை பார்த்து இன்னொருத்தன் கொப்பி அடிச்சா மனசு பதறது. இப்படி அவன் ஒன்று என்கிட்ட இருக்கணும், இல்லாட்டி அவன்கிட்ட இருக்கணும், இல்லாட்டி 2 பேர்ட்ட இருக்கப்படா. அந்த கேஸ்ல இங்காலையும் பை அப்படின்னு ஒன்று இருக்கு, இங்காலையும் ஒரு பைன்னு ஒன்று இருக்குது. சோ 2 பேரையும் நாங்க என்ன செய்யலாம்? மர்கியா பண்ணலாம். என்ன செய்யலாம்? மர்கியா பண்ணி விட்டோம்னு சொன்னா மிச்சம் மீதி எடுப்போம். இப்ப பாரு, 4 இன் கீழ் 3 ஆர் கணம். இவரை நாங்க எப்படி எடுக்கலாம்னு சொன்னாடா, 2H இன் கீழ் 3 தர 2H இன் கீழ் 3. இவரை 2 தடவை பெருக்கிறோம். இப்ப நாங்க சின்ன வயசுல படிச்சிருப்போம் 990 ஆண்டுலாம் 6 வர்க்கம் சொன்னா 6 தர 6 இதுதானேடா.
ம்? ஓ சார் 990ஆம் ஆண்டு 300 காலத்துல படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்ப 2h3 முழுவதின் வர்க்கம்னு சொன்னா 2h3 2h3 போடலாம். ஏன்னா எந்த பிரச்சனையும் ஓ வராது. சார் கூடவே ஒரு எச்சனை சேர்த்துக்கோ, பாவம் நம்மட பொடியன் தானே. இப்ப கவனி கவனி, இப்ப நாங்க இந்த பையன் கேன்சல் பண்ண தானே, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பையன் கேன்சல் பண்ண மாதிரி இப்ப இங்கால பாரு, சமனுக்கு இங்கால ஒரு 3 ஒன்று இருக்கு, இங்காலே ஒரு 3 இருக்குதான். ஓ சார் பையன் வெட்டல் அந்த மூணையும் வெட்டலாடா, பட்டேலம் வெட்டேலும் முக்குற மூக்கு அங்க எல்லாம் பறந்துருச்சு. மேல 4 இருக்குது, இங்கால ஒரு 4 செட் பண்ணி கொள்ளலுமா எங்களுக்கு. மேல ஒரு 4 இருக்குடாப்பா, இங்கால ஒரு 4 செட் பண்ணி கொள்ளலுமாடாப்பா. செட் பண்ணி கொள்ளேலும் என்ன சரி மிஸ் ஆகுதா? ஓகே இல்ல, சரியா தான் இருக்கு. இவரையும் கேன்சல் பண்ணலாம். இது ஓகேவா? இது ஓகேவா? சரி ஓகே. இப்ப மிச்ச மீதி எல்லாம் எடுப்போம் வா. சரியா, நான் இங்க எழுதுறேன் வா. மிச்ச மீதி இப்ப இங்கால யார் இருக்கிறாருன்னு சொன்னா ஆர் கணம் இருக்கிறாங்க. ஆர் கணம் சமன் மிச்ச மீதி யாரா? ஒரு h இன்னொரு h 3 h இருக்குது. சோ 3 h ஒன்றன் பெருக்கப்படுதுன்னு சொன்னா அதை எப்படி சொல்லலாம்? h கணம் 3 h கணம் இல்லடா, h கணம். கீழே யார் இருக்காங்க? 3 இருக்காங்க. 3 ஓகே, நான் காலையில ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். மூலம், இந்த மூலத்துக்கான பெருமதி என்ன? அரை அரை விலங்கல ஒன்றின் கீழ் 2 ஒன்றின் கீழ் 2. அதுக்கு ரெண்டில் ஒன்று. உறுப்பும் இல்ல, கையும் இல்ல, ஒன்றும் இல்ல. காலையில அப்படித்தானே சொல்லி தந்தேன் நான். அரையாம் வர்க்கம் மம்மாட்ட விடு. வேற அரையாம் அடுக்கு. என்னடா அடுக்கு? அரையாம் அடுக்கு. அழகா எழுதி காட்டினேன். அடுக்கு, அரையாம் அடுக்கு. என்ன அரையாம் அடுக்கு? அதே மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வர்க்கத்துக்குள்ள, வர்க்க மூலத்துக்குள்ள இப்படி இருக்கும்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இதுக்கு பேர் சொல்லுவாங்க என்ன? 11 சொல்லு. உன்னை பின்ன பார்த்தே இருக்க மாட்டேன், நீ எல்லாம் முகத்தை பார்த்தே இல்லை. இந்த மொசல் பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்த வேலைங்கன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்து இல்லையா நீங்க? விளங்கல? கனமூலம். வெரி குட். என்னடா கனமூலம்? சரி. சோ இந்த கனமூலம் வந்துகிட்டு சமனுக்கு அங்கால போனா எப்படி மாறும்? ஒன்றின் கீழ் 3 அடுக்கு. 3ஆம் அடுக்கு. ஓகே சரி. அப்போ இந்த கணத்தை இல்லாமக்கணும்னு சொன்னா நான் காலையில ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். 2 பக்கமும் ஒரு பக்கம் வர்க்கம் இருக்குன்னு சொன்னா அந்த வர்க்கத்தை இல்லாமக்கணும்னா 2 பக்கம் நாங்க என்ன செய்யணும்? வர்க்க மூலம் போடணும். அப்போ இங்க என்ன இருக்குது? கணம் இருக்குது. என்னடா கணத்தை இல்லாமக்கணும்னு சொன்னா நாங்க 2 பக்கம் என்ன செய்யணும்? வர்க்க மூலம் கனமூலம் போடணும். என்னடா டே ஒரு பக்கம் இப்படித்தான். தாத்தாட புருஷன்ட்டு தாத்தா மட்டும்தான் போகணும். தாத்தாட புருஷன்ட்டு தாத்தா மட்டும்தான் போகணும். தாத்தாட புருஷன் தானே எல்லாரும் போயில. அந்த மாதிரி கனமூலம்டா கனமூலம், இந்த கணம் கிடக்குன்னு அதை இல்லாம கூட கனமூலம் தான் போடணும். வர்க்க மூலம் போகப்படாது. விளையாச்சா மைண்ட் வச்சுக்கோணுமே. தாத்தாட புருஷன் தாத்தா மட்டும்தான் போகணும். அடுத்தாக்கள் போனா பிரச்சனை வேறிசா போயிடும். சரியோ? என்ன போடுவாய்? கனமூலம் போட்டா என்ன நடக்கும்? ஆர் சமன் கனமூலம் h கணத்தின் கீழ் 3. சரியா? h கணத்தின் கீழ் 3. இது கிளியரா? ஓகே. இத நாங்க எப்படி மாத்தலாம்? இப்போ அடுத்த கட்டமா என்ன மாத்தலாம்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப அடுத்த கட்டம் எங்க எழுதுறேன் கவனிச்சுக்கோ. இப்படி மாத்தலாமா? h கணம் கனமூலம் கீழே 3இன் கனமூலம் இப்படி மாத்தலாமா? தனித்தனியா கொடுக்குறடாப்பா. இவர் ஒட்டுமொத்தமா இருக்கிறால தனித்தனியா கீழே மேலே கொடுக்குறேன். விளையாச்சா? ஒட்டுமொத்தமா இருக்கிறால தனித்தனியா கொடுக்குறேன். இவ்வளவு விஷயம்.
இப்ப காரு இப்ப இவருக்கான பெருமதி நான் சொல்லியிருந்தேன், நல்லா கவனிச்சுக்கோ. இவருக்கான பெருமதி நான் சொல்லியிருந்தேன். கனமூலத்துக்கான பெருமதி என்னடா? ஒன்றின் கீழ் மூணாம் அடுக்கு. மூணாம் அடுக்கு வரலாட்டி வாய உடப்பன. ஓகே, h கணம் சமன், சரியா, அரையாமம் கனமூலம் அடுக்கு, சரியா. கீழே 3 இப்படி வருமா? ஓ வரும் சார். எடா இந்தக்கு இப்படி ஒரு பெருமானத்தை போடுறேன்டாப்பா. இப்ப பாரு, இந்த 3 கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகும். அப்ப மிச்சம் மீதி எடுத்தோம்னு சொன்னா கவனிச்சுக்கோ, மிச்சம் மீதி எடுத்தோம்னு சொன்னா லாஸ்டா என்ன வரும்? எச்சின் கீழ் 3 முழுவதின் இப்படி வருமா? ஓகே, ஆகவே லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? நான் எழுதுறேன், கவனிச்சுக்கோ. லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆர் சமன் எச்சின் கீழ் 3 முழுவதின் 1/3 அடுக்கு. ஆன்சர் வருதா? ஆன்சர் வருதா? ஓகே, இன்னொருக்கா சொல்லித்தாரேன், கவனிச்சுக்கோ. ஓகே, இன்னொருக்கா சொல்லித்தாரேன், கவனிச்சுக்கோ. அப்சாகள் ஓகே, சரி போல கவனி. என்ன சொல்றான் தொடர்ந்து? ஆர் சமன், நீங்க எழுதிக்கோங்க, ஆர் சமன் எச்சின் கீழ் 3/1/3 அடுக்கு என காட்டி h சமன் 5.8 சென்டிமீட்டரா? h சமன் எவ்வளவு ஆம்பளர்கள்? 5.8 சென்டிமீட்டரா? 5.78 சென்டிமீட்டரா? 78 சென்டிமீட்டரா ஆகும் போது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஆறின் பெருமானத்தை கிட்டிய சென்டிமீட்டரில் காட்டு. இப்போ உபயோகிக்க போறோம், கவனிச்சுக்க. நான் எழுதிக்கோங்க. சரி, இப்ப கவனி. இல்ல நீங்க கவனிங்க, அவனுக்கு நான் வேற சொன்னது அது. ஓகே, இப்ப ஆர் சமன் எச்சுக்கு பதிலாக நாங்க என்ன போட போறோம்? 5.78 சென்டிமீட்டர் போட தேவையில்ல. கீழே 3/1/3 இப்படி போட்டாச்சு. இப்போ மடக்கைக்கு மாத்த போறோம்னு சொன்னா முதலாவது நாங்க என்ன செய்யணும்டா? இவரை லொக் போட்டு லொக்க போட்டு விட்டா அசைய மாட்டார். சோ log r சமன் log நல்லா கவனிச்சுக்க, 5.78 கீழ் 3/1/3 இப்படி ரெண்டு பக்கமும் லொக்க போட்டாச்சு. என்ன செய்ய போறோம்? லொக்க போட்டாச்சு. இப்ப பாரு, ஒன்டே என்ன செய்யுது? பிரிக்குதுன்னு சொன்னா மடக்கை அடிப்படையில பிரிக்கும். என்ன செய்யும்? சிம்பிள். வெரி குட்ரா. நீங்க யாரு பிள்ளைகள்? நெருப்பு தான். ஓகே, கழிக்க போறீங்க, வாங்க. log r இவர் அப்படி வச்சுக்கோ, பிரச்சனை ஒண்ணு இல்ல. log யாரு பிள்ளைகள்? 5.78 5.78 சய log 3/1/3. இது கிளியரா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஓகே, இப்ப இவரை நாங்க என்ன செய்யணும்? அடுத்தது மெட்ஸுக்குள்ள என்னத்தை கொண்டு வர போறோம்? விஞ்ஞான முறை குறிப்பீடு. துருவ அடிக்கலும் போல விஞ்ஞான முறை குறிப்பீடு. கவனி, சரி பாப்போம். log 5.78 தர 10 அவர் எந்த பிரச்சனையுமே இல்லை. மேல அடுக்கு இருந்தா அவரை கொண்டு போய் என்ன செய்யணும்? பெரிய தலைக்கு மேல பாரம் கிடந்தா அப்படியே போட்டு விட்டுறணும். பார்த்துட்டு எல்லாம் இறக்கப்படாது, இறக்கணும். பக்கத்து விட்டு கரைக்கி விடுவோம். கரைக்காச்சு. log 1. இது கிளியரா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? log 3 எத்தனை ஆமா? 10 0. சரியா? இந்த log 3 விஷயம் 3 இலக்கத்தை கொண்டு காணப்படணும் மடக்கை அடிப்படையில். 10 0. சரியா? ஓகே, கவனிச்சுக்கோ. இப்ப அடுத்த கட்டமாக நான் செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள் இதெல்லாம் நிறைய செஞ்சாச்சு. நாங்க உனக்கு எது நாலேஜ் இல்லையோ அதை மட்டும் பார்த்துக்கோ. சரி, இப்ப நீ கவனிக்க வேண்டிய மட்டும்தான் விஷயமே. மத்தபடி கிட்டத்தட்ட நிறைய செஞ்சுட்டோம் நாங்க. சரியா? இப்போ நீ உனக்கு எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த போக்கஸ் பண்ணா போதும்.
மத்தபடி எதுவுமே இல்ல. சரி, இப்ப இங்கனைக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா 10 என்னடா 10 பூஜ்ஜியம் தசம் போட்டுக்கலாம். சாய இங்கேயும் 10 ஆகவே 0 தசம். சரி, இப்ப பிரச்சனை எங்க இருக்கு? இவர்லதான் இருக்குது. ஓகே, 57.8, அதாவது 57வது 8வது இடத்த பாப்போம்பா. பாருங்க, 57ல 8வது இடம். வா பாப்போம். 57ல 8வது இடம். 57 தான் அடகு என்ன? வெரி குட். 57ல 8வது இடம் பார்த்தா என்ன எப்படி இருக்குது? இந்த 76 19 கண்ணும் விளங்குதும் இல்ல, காது கேக்குது இல்ல, பெரிய பிரச்சனையா கிடக்கு நாட்டுல. பெரிய பிரச்சனையா கிடக்கு நாட்டுல. 76 19 76 19. அதே மாதிரி 30க்கு பார்த்து விட்டுருவோம்பா. எவன்டா அது வரையுதே அலி? 47 71. இனி முடிஞ்சு வரைஞ்சி 30ல 0 எத்தனை? 47 71. ஓகே, இப்ப இவரை நாங்க என்ன செய்யணும்? இப்ப கழிச்சு விட்டா சரி என்ன? வா கழிச்சு விடுவோம். இனி முடிஞ்சு பட்டம் அடிக்கானுகள் எழுதானுகள், பெரிய பிரச்சனை நாட்டுல, பெரிய பிரச்சனை கிடக்கும். சரி வா கழிப்போம். கழிக்க தெரியலாட்டி செய்ய வழி இல்ல. எக்ஸாம் நீ வந்து 9ஆம் வந்து படிச்சு 10ஐயும் படிச்சுட்டு அப்புறம் 11 சரியா? இப்பயே லெஃப்ட் ஆயிடுது. 76 19 கழிக்க போறீங்க என்னது? 0.477 பாப்போம் உங்களோட கழித்தல் திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்பேன். வேற ஆக்கள் தானே நீங்க, கண்ணால கழிக்கிற ஆக்கள் தானே நீங்க எல்லாரும் என்ன? ஓகே, களி பாப்போம் கண்ணாலே. 9 கொண்டு போனா 8 மர வெடில் தானப்ப. இங்கால 1ல இருந்து 7 பாரு. கடன் எடுத்தா 11 11ல இருந்து 7 போனா 4 வெடில். அப்ப இங்கால 1 கொடுத்துட்டாய். கடனே நம்மள்ட்ட காசு இருந்தா பிரச்சனை தான், கடன் தான் கேட்பானது. கொடுத்தாச்சு. இப்ப 5ல இருந்து 7 போமா? கடன் எடுத்தா 15 15ல 7 போனா 8. ஓகே, நீ கடன் கொடுத்துருக்க 6 6ல இருந்து 4 போனா யாரா வருவாங்க? 0.284 இப்போ நிறைய பேருக்கு இந்த அண்டிலோக்குள்ள பிரச்சனை கிடக்குது. அண்டின்றாலே பிரச்சனை தான் என்ன நாட்டுல? அண்டியா இருந்தாலே பிரச்சனை தான் நாட்டுல. ஓகே, அண்டிலோக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய முறைப்பாடு வந்துச்சு, கவனிச்சுக்கோ. ஆன்டி லாக் நீங்க ஆன்டி இல்லையே? இல்ல சார், நாங்க புள்ள இல்லைண்ணா. வெரி குட். நம்பிக்கை நான் இல்ல இருந்தாலும் பாப்போம் மனசு நோப்படான்னு சொல்லி. இல்ல சார். ஓகேடா. 0.2848 அண்டில நல்லா கவனிச்சுக்கோ. டேய் இவரு இப்ப உங்களோட மடக்க ஏட்ட வேண்டி நீங்க இப்படித்தானே பாப்பீங்க போல. இல்ல பாரு சரி, எப்படி 3 ஸ்டெப் இருக்குது ஏன்னா இன்னைக்கு உண்டு, இவ்விடத்துல உண்டு, இவ்விடத்துல உண்டு. சரியா? இந்த ஆள் இவ்விடத்துல இருக்கான்னு பாரு. சரியா? கூட குறைய இருந்தா இவர்ல இருந்து கடன் எடுத்துக்க, அவ்வளவுதான். இவரு எங்க இருக்கிறாருன்னு இதுக்குள்ள பாக்குற அந்த லைன் இவங்கள பார்த்து கொடுக்குறதா நன்டிலோ. இவ்வளவுதான் சரி, நல்லா கவனிச்சுக்கோ. 28-48 அப்படின்னு விஷயம் எங்க இருக்குன்னு பாப்போம். பாப்போமே 28-48 பாப்போம். 2000க்குள்ள போகும்பா. 28-48 28-10 இருக்குது, 28-33 இருக்குது, 28-56 வந்துட்டாங்கல்ல. அப்ப 28-33க்கு பாப்போமே. 28-33 சொன்னா என்ன? 19ல 2 என்ன? 19ல 2. அப்ப இதுக்கு முன்னுக்கு 10 0 போட்டுருவோம். தர 19ல 2. ஓகே, இன்னும் எத்தனை தேவை எங்களுக்கு? 33. இங்க எத்தனை இருக்குது நமக்கு? 48. அப்போ 48ல இருந்து 33 கழிச்சு எவ்வளோடா? 15 தேவை என்னன்னா. அதே லைன்ல பாருங்க, அதே லைன்ல பாரு. 15 எங்க இருக்குது? 13 இருக்குது. 13 எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது. ஓகே, இங்க நீங்க தாசத்தை வச்சுக்கோ.
சோ 10 நோட் தானே பிள்ளை, இங்க 0 தானடா இருக்குது. அப்ப எந்த வித மாற்றமும் நிகழாது. எவ்வித மாற்றமும் நிகழாது. சோ ஆன்சர் எங்களுக்கு எப்படி வரும்? 1.926. அவன் அன்னளவு சென்டிமீட்டர்ல தர சொல்லிக்கிறான். என்னடா அன்னளவு சென்டிமீட்டர்ல பாக்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா 1.9 இருந்துச்சுன்னு சொன்னா அன்னளவா நாங்க என்ன கொடுக்கலாம்? 20 2 வெங்காயம் 2 20. யாரா அந்த புத்தி ஜெய்வன்? அவார்டு எல்லாம் கொடுப்போம், சைமா அவார்டு கொடுப்போம். யார் அது? செல்ல மாட்டானே, பிள்ளையாச்சுன்னா செல்ல மாட்டானே. சார் பிள்ளையாச்சுன்னா செல்ல மாட்டான், பறந்துடுவான், இந்த ஏரியாவிலே இருக்க மாட்டான். சரி, இப்ப இது விளையாண்டா பிள்ளை மனசாட்சிய கேள்வி வாசிப்போம். அடிப்பரப்பு 64 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள திண்ம கணக்குற்றி ஒன்றின் நீளம் 12 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது விடிய ராமாயணம் விடிஞ்சு ராமனுக்கு சீதை என்ன உறவு மாதிரி உள்ள கேள்வி எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் வார் உள்ள கேள்வி எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இந்த கேள்வி உன எக்ஸாம் வந்திருப்பேன். நீங்க தெரியுமா கணக்குற்றி எனக்கு தெரியாது, அதனால இந்த கேள்வி சரி வராது இப்படின்னு சத்தியமா திரும்பி இருப்பீங்க. அது மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க தொண்டை தண்ணி வத்த கச்சு எல்லாம் இப்படித்தான் ஐடியா இப்படி செய்யுங்கடா அப்படி செய்யுங்கடான்னு சொல்லியுமே அப்புறம் வாசிப்பான முதல் வரியிலேயே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு வாரு. கணக்குட்டின்னு சார் சொல்லி தந்தை இல்லையே வாழ்க்கையிலேயே அந்த மனுஷன் பாருங்களே ஏமாத்தி போட்டாரு அப்படின்ட்டு திருப்பி என்ன வந்து சொல்லுவீங்க சார் நீங்க சொல்லி தரும் போதே சார் இருக்கு சார் அவங்க கஸ்டமர் என்னடா கஷ்டம் கணக்குட்டின்னா முடிஞ்சு அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க பாய் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க அவ்வளவுதான். சரி காவன் 64 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள திண்ம கணக்குற்றி ஒன்றின் நீளம் 12 சென்டிமீட்டர் ஆகும் மாட்டேன். சரியா? இவ்விலோக கணக்குற்றியானது உருக்கப்பட்டு திண்மம் ஏதும் வீணாகாதவாறு 6 சிமோல் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் தரல 6 உடைய ஆக உள்ள 21 திண்ம உலோகங்கள் செய்யப்படுகின்றன. சரி, திண்ம கோலங்கள் செய்யப்படுகின்றன. எனின் கோலம் ஒன்றின் ஆர் சமன் என்ன சொல்றான்? ஆர் சமன் 2 தர கனமூலத்துக்குள்ள 12/11 அப்படின்னு காட்டணும். சரி, இப்போ நீ வந்துகிட்டு எந்த காரணத்தையும் கொண்டு இதை பார்த்து பயப்பட கூடாது. சரி, நாங்க என்னது கணக்குற்றியே பார்த்து நாங்க எங்களுக்கு பெய்த்து வைத்தால நீங்க வேற இதை கண்டுட்டு பயப்படாண்டுவீங்க. என்ன மனசாட்சி இல்ல அதான் பண்ணுவீங்க எனக்கு தெரியுமே. நாங்க கணக்குட்டியே பார்த்தே விட்டுட்டோம், எல்லாம் பெய்த்து அப்படியே பெய்த்து எல்லாம் பெய்த்து. இப்ப கவனிடா, இப்ப இந்த கணக்குற்றியானது சரி, அந்த கணக்குற்றி இந்த திண்மம் வீணாகாதவாறு கோலங்கள் உருவாக்கப்படுகின்றன. எத்தனை கோலங்கள் உருவாக்கப்படுது? 21 கோலங்கள் உருவாக்கப்படுகின்றன. சரி, இப்ப இதுக்கான பேசிக் விஷயம் அடிப்படை எங்களுக்கு தெரியணும். என்னென்ன அடிப்படை தெரியணும்? இவங்களுக்கான கனவளவுகள் தெரியணும். கனவளவு தெரிஞ்சா விஷயம் முடியுது. ஓகே, இப்ப இவர கனவளவு பார்த்தா நீளம் தர அகலம் தர உயரம். கணவருடைய கனவளவுக்கான சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம் தர உயரம். பட் இங்க நீளம் அகலம் உயரம் தந்திருக்கிறானா? இல்ல. சோ இவருக்கான கனவளவுக்கான சமன்பாடை போடுவோம். v1 போட்டா என்ன செய்ய? v1 சமன் நீளம் தர அகலம் தர உயரம். என்னடா உயரம்? இல்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்களுக்கு. பட் இங்க நீளத்தையும் அகலத்துக்கும் பொதுவாக நாங்க சொல்லலாம் சிறப்பு பேர் உண்டு, அடிப்பரப்புன்னு சொல்லலாம். எங்க 2 பேருக்கு என்ன சொல்றான்டா? அடிப்பரப்பு. அந்த வெரி குட், அடிப்பரப்பு தந்திருக்கிறான். அடிப்பரப்பு தர செங்குத்து உயரம்னு சொல்லலாம். அடுத்தது உயரத்தை நாங்க செங்குத்து உயரம் சொல்லலாம். சரி, இப்போ இந்த விஷயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான், அடிப்பரப்பு தந்திருக்கிறான். அடிப்பரப்பு எவ்வளவு தந்திருக்கிறான்? 64 சென்டிமீட்டர் வர்க்கம். செங்குத்து உயரம் எவ்வளோடா? 12 சென்டிமீட்டர். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோ, இவரை இப்படியே வச்சுக்கோ. இவருக்குள்ள வருவோம்பா, இப்ப இவருக்குள்ள வருவோம்பா. சரி, இப்ப கோலங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முழு கோலம்
ஒரு வட்டமான முழு கோலம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த முழு கோலத்துக்கான கனவளவை பார்த்தா என்ன சொன்னா இப்பதான் கொஞ்சத்துக்கு முன்னுக்கு 2010ஆம் ஆண்டு இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். சரியா, போன வருஷம் பார்த்துட்டு வந்தோம். இந்த கோலத்துக்கான முழு கோலத்துக்கான கனவளவுக்கான சமன்பாடு என்ன? 4 கீழ் 3 பையார் கணம். கூட்டத்தோட கோவிந்தா எல்லாம் 4 கீழ் 3 பையார் கணம். கூட்டத்தோட கோவிந்தா தான். இல்ல சரி, சார், நான் தனியா பேசி வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, ஓகே ஓகே சரி. பட் இங்கனுக்கு எத்தனை கோலங்கள் காணப்படுகின்றன? 21 4 கீழ் 3 சார் 21 பை ஆர் கணம் தர 21 21. சரி, இப்போ இவங்க 2 பேரும் யார் யார் பிள்ளைகள்? இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க பருமல்ல? சமன். சமனா இருப்பாங்க. ஏன் சமனா இருப்பாங்க? இவங்களை உருக்கித்தான் ஏண்டா? இவர் மாதிரி 21 கோலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓ சார். இவரைத்தான் பிதுக்கி எடுத்து சுருக்கி ஏதோ ஒன்று செஞ்சு 21 குழியே பிரட்டி விட்டீங்க. மெதுவா பிரட்டி விட்டீங்க. இப்ப இவங்க 2 பேரையும் சமப்படுத்தினா இவரை காணலுமாக இருக்கும். எப்படியும் ஓ இருக்கு. சார். சரியா, இவரை இந்த சிஎம் எல்லாம் கட் பண்ணி விட்டோம். பெருமானத்தான் எடுக்கணும். இப்ப வா எடுப்போம். கவனி. சரியா, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. 64 தர 12 சமன் 4 கீழ் 3 பை ஆர் கணம் தர 21. இது கிளியரோ? ஓ சார். இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். 21 கோலங்கள் உருவாக்கப்பட்டு இதை உருக்கி. சரியா, ஓகே. இப்ப கவனி, இந்த 3க்கு 21க்கும் ஏதாவது மாமா மச்சா தொடர்பு இருக்கா? ஓ சார் ரிக்கி. ஓகே, மூணா இதுல பிரிச்சா ஒன்று 7 ஏழு மச்சான் முறை கிடக்குன. ஓகே, மச்சான் முறை கிடக்கு. சரி, இப்போ எங்களுக்கு தேவை 6 மட்டும் அப்படியே விட்டுட்டு அடுத்த அகலெல்லாம் ஒரு பக்கம் ஓடிடணும். சரி, நான் இவரை சும்மா எங்கால இவர் எங்கால ஆக்குறேன். சும்மா இந்த இந்த 6 எங்கால தானே வந்திருக்கு. ஸோ இவர் எங்கால என்ன இவர் எங்கால ஆக்குறேன். இதுல எங்கால உனக்கு வாய்த்தாக்கம் வாய்க்கால் பிரச்சனைன்னு சரி கிடக்கா? ஒண்ணும் இல்ல. இல்ல. ஓகே, ஒன்றும் இல்லாடி. சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. மர வாய்த்தாக்கம் வாய்க்கால் பிரச்சனை சொன்னா செல்லுற போட மாட்டேன். 7 சமன் 64 தர 12. எங்களுக்கு வந்துகிட்டு பை இருக்குது. இந்த பைய இல்லாம ஆகணும். பை இங்க இருக்கடா? இல்ல. இல்லண்ணா, டேய் ஆன்சர்லயும் இருந்துச்சா பை? பை இருக்கல, பை இருக்கல. சோ பைக்கு பெருமானம் போடலாம் என்ன? 22. 7 7. சரி, இது அழகா எழுதுறேனே. 4 கீழ் 3 தர 22 கீழ் 7 தர ஆர் கணம் இன்டு 7. கிளியரா? சார் நம்ம அந்த 4 கீழ் 3 தான் சுருக்கிட்டோமே, மரக 4 கீழ் 3 போட்டிருக்கீங்க. அது சும்மா போட்டு பார்த்தேன்டா, பாஸ் கடைஞ்சி நீ. ஓகே, இப்ப சரியா? இதுக்கு வழக்கெல்லாம் போட்டுறாங்க. அப்படித்தான் மனுஷன் தானே, நான் மறந்து போட்டிருப்பேன். சரி, ஓகே, இவரை கேன்சல் பண்ணுவோம். சரியா, மச்சானே போட்டு தள்ளியாச்சு. மிச்சம் யார் இருக்காங்க? 4 தர 22 தர ஆர் கணம் சமன் 64 தர 12. சோ இந்த ஆர்கான திங்களை வச்சுட்டு இவர் ஃபுல்லா எங்களை கொண்டு வருவோமா? ஓகே சார். ஆர் கணம் சமன் 64 தர 12 கீழே 4 தர 22. சரி, இப்ப சுருகி பார்ப்போம். இந்த 4க்கும் 12க்கும் காக்கா தம்பி உறவு மாதிரி விளங்குது எனக்கு. பாரு, உங்களுக்கு எப்படி விளங்குது? வேறங்குது 4 4 பிரிச்சா 1, 12 4 பிரிச்சா என்னது 3. சரி, இப்ப இவருக்கும் ஒரு சாச்சாகிரியமா உறவு ஒன்று வருது. இவரை 2ஆல பிரிக்கலாம், இவரை 2ஆல பிரிக்கல் மாதிரி கிடக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி விளங்குது? 2ஆ பிரிச்சா என்ன 11, இவரை 2ஆ பிரிச்சா 32. சரி, இப்ப எங்க கொண்டு வரேன்? ஆர் கணம் சமன் 32 தர 3 கீழ் 11. இது கிளியரா? 32 3ஆல பிரிக்கணும் எவ்வளவு?
96 96 96 96 சரி. இப்ப இந்த 96 விஷயம் நல்லா கவனிச்சுக்கோ முக்கியமான விஷயம். 96 கீழ் 11 ஆர் கணம். டேய் இப்போ இந்த ஆன்சரை வச்சு ஒரு ஐடியா உனக்கு சொல்லித்தாரு. முக்கியமான ஒரு விஷயம் சரியா? எத்தனை பேர் இருக்கீங்க? 63 பேர் இருக்கீங்க. நான் சென்னை இல்லையா 9:30 வந்துகிட்டு 60க்கு வந்துருவானுங்க. சென்னைனா இல்லையா? அதுக்கப்புறம் போயிரும் அது சரியா? 10 மணி பார்த்தா 10 பேர் இருப்பானு. இனி அப்படித்தான் இருக்கலாட்டி நாங்க என்ன செய்ய இருக்குது. இனி நான் இனி டான்ஸ் தான் ஆடணும் இருந்துட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா டான்ஸ் விளையாடினா சரி இருப்பீங்க போல விளங்குது. பாப்போம் கூடிய சீக்கிரம் ட்ரை நாங்க பண்றேன். இருப்போம் சார் நாங்க இருப்போம் சார் எத்தனை கூடிய மணி சீக்கிரம் ட்ரை பண்றேன் டான்ஸ் விளையாடுறதுக்கு இப்படி மைக்கேல் ஜாக்சன் நாடுகள் மாதிரி ஆடுவோம் பார்த்து. சரி இப்ப இந்த இவரை வச்சு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறேன் கவனிச்சுக்கோ. ஆர் சமன் 2 தர கனமூலம் 12 கீழ் 11 இதானே? இந்த 2 விஷயம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா இங்கால ஆறு கணம் இல்லாம போகுது. இங்கால இல்லாம போகுண்டா 2 பக்கமும் கனமூலம் கொடுத்திருப்பீங்க. சோ இந்த 2 பெருமானம் 2 கணமாக ஆரம்பத்துல இருந்திருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? சார் எப்படி சார் ரிப்பீட் ஒருக்க சொல்லுங்க. பாரு நல்லா கவனிச்சுக்கோ. அவதானிச்சானதான் விளங்கும். இல்லியல் மகுத்து கபரை தோண்டி போத. ஓகே. ஆர் சமன் 2 தர கனமூலம் 12 கீழ் 11 இதை ஒத்துக்கொள்றியா? எப்படி 2 தரம் ஆன்சர் கிடந்துச்சரா? ஆன்சர் இருக்கு. இவர் தான் நாங்க கொண்டு வரோம். ஓம் சார் எனக்கு நான் தர போட்டுட்டேன். நீ என்ன செய்ய நீ அல்லோ. இப்ப சரியா? சரி ஓகே. சரி இப்போ அதே மாதிரி கவனி. இங்கேயும் பெருசா போட்டுடுங்க. வாரேன் இங்க ஆறு கடம் இருக்கா? ஓம் ஓகே. இவர் ஆறு கணத்துக்கு மாத்துறேன்னு சொன்னா எங்களுக்கு இப்படி தானே வரும். ஆறு கணம் சமன் 2 கணம் 12 கீழ் 11. ஓம் சார் ஓகே. இப்ப கவனி இந்த 2 கணம்னா என்ன? 2 தர 2 தர 2 2 4 4 8 சோ 8 தர 12 கீழ் 11 வந்திருக்கும் ஆறு கணம் சமன். ஓம் சார் வந்திருக்கு. 8 12 பெருக்குறா 96 2 சமனா இருக்கா? இப்போ ஒரு ஓட்டு மாட்டோம்னு செய்ய போறோம் நாங்க. என்ன ஓட்டு மாட்டு செய்ய போறோம்னு சொன்னா இவரை கொண்டு போய் இங்க பொறிதை விட போறோம். ஆறு கணம் சமன் 8 தர 12 கீழ் 11 சரிதானே? சார் அது போட்டா குழம்பும் சார் அது தேவையில்லை சார். எதை போட்டா குழம்பும்? 2 கிட்ட வரல 96 மரம் ரிப்பீட் நம்ம விடிய கண்ட பிறகு இருங்க பாய் நீங்க இருங்க வாரேன். இன்னும் வரல நான் விஷயத்துக்கு. சரி இந்த 8 நாங்க எப்படி மாத்தலாம்? 2 கணம்னு மாத்தலாமா? ஓகேவா? ஆகவே 6 கணம் சமன் 2 கணம் 12 கீழ் 11 மாத்தலாமா? மாத்தலாம். 2 பக்கமும் கணம் மூலம் கொடுத்தேன்னு சொன்னா இந்த கணம் இல்லாம போயிடும். ஓம் இந்த கணமும் இல்லாம போயிடும். கிளியரா? அப்போ ஆர் சமன் 2 கன மூலம் 12 கீழ் 11 வருமா? இதுதான் தடமாறேன் நான். இதுதான் விஷயம் விளங்க இல்லையா? இன்னொரு சரி இன்னொரு மெத்தட் ஒண்ணு கிடைக்கும். அந்த மெத்தட் லேசா இருக்கு நான் நினைக்கிறேன். சரி இப்ப இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ இப்போதைக்கு. இவ்வளவுதான் சரியா? இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு சொல்லித்தாரேனே. அழிக்கவா? இன்னொரு மெத்தட் ஒன்றும் இருக்குது இது சொல்லித்தாரேன். டேய் ஓட்டு மாட்டுகள் செய்யணும். இப்படி ஓட்டு மாட்டுகள் செஞ்சாதான் வாழ்க்கையில நல்லவனாவே இருக்கணும் நினைச்சீங்கன்னு சொன்னா கஷ்டம் தானே. நீ உத்தம் உத்திரனா தானா இருப்பேன்னு சொன்னாலும் கஷ்டம் தான். அதுக்குன்னு சேர் சின்னார்னு சொல்லி போயிட்டு ஓட்டா பிரிச்சுட்டு இறக்குதே இல்ல பாவையில. சரி நல்லவனா இருக்கப்படான்னு சொன்னாரு. 4 பேர் நகையை திருடி சரி என்ன சரி செய்வோம்னு சொல்லி இறக்கு இல்ல. நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன். மரா நிப்பீங்க போல் சரி நான் சொன்னார்னு சொல்லி கடைசியில உங்களோட நீங்க 1 கோடி அடிச்சுட்டு எனக்கு போட்டு விட்டுருங்க கேஸ். கவனி இப்ப 96 4க்கு நாங்க முரண்மடக்கை பார்க்கணும். சோ முரண்மடக்கை பார்க்கணும்னு சொன்னா நாங்க என்ன சொன்னா இவருக்கு போமசி காண்டாதான் முரண்மடக்கை காணலாம்.
சரியா? உனக்கு விளங்காது, நான் உனக்கு கிளியரா வேலை பண்ண போறேன். சரியா? 2 2ஆல பிரிச்சா என்ன வரும்? டேய் 96 2ஆ பிரிச்சா என்னடா வரும்? 90 2ஆ பிரிச்சா என்ன வரும்? 45. 6 2ஆ பிரிச்சா என்ன வரும்? 45 48 90 2ஆ பிரிச்சா என்ன வரும்? 48 48 2 பிரிச்சா 45 கிறுக்கு கூட்டங்களே. 90 2ஆ பிரிச்சா எத்தனை? 45 6 2ஆ பிரிச்சா எத்தனை? 3. 45 அப்படி கண்டுபிடி, அப்படி கண்டுபிடி, லேசா கண்டுபிடி. ஓகே 48. சரி, இப்போ அதே மெத்தட கண்டுபிடி. 40 2ஆ பிரிச்சா எத்தனை? 20 20. 8 2ஆ பிரிச்சா 4. 20. 2 கூட்டினா 24. 24 சரி, அதே மெத்தட யூஸ் பண்ணிப்போ. 20 2ஆ பிரிச்சா எத்தனை? 12 20 2ஆ பிரிச்சா சரி, 12. இதெல்லாம் தெரியும். ஆ, 10 12. 10. போதும் போதும் முடிஞ்சு. போ போ. உங்களை வச்சு மாடு மேய்க்கல. சரி இது கேட்க மாட்டேன். நான் அவ்வளவு ரோசம் கேட்டவன் இல்ல. சரியா? இப்ப கவனி. இப்ப சரி எத்தனை? 6 வந்து 2ஆல பிரிக்கலாம் தானே? ஐயோ போமேனா. சரி ஓகே. இப்ப கவனி, எத்தனை எத்தனை 2 இருக்குது? 2 தர 2 தர 2 தர 1 2 3 4 5 2 இருக்கு. என்னடா 2 தர 1 2 3 4 5 அங்கால போகுதே. வாய்க்கால் தாண்டி எங்களுக்கு போகுது. விளங்குது இல்ல. வாய்க்கால் தாண்டி போகுதுறாப்பா. இங்க எழுதுறேனே. ஓகே. ஆ. 1 2 3 4 5 தர 3. சரியா? 1 2 3 4 5 ஓகே. 3. ஓகே. இப்போ இந்த முன்னுக்கு 3 பேரையும் நான் எப்படி எழுதுறேன்? 2 கணம் எழுதலுமா? ஓம் சரி எழுதணும். சரி எழுதலாம். தர மிச்சமாகிற பேருக்கு 2 4 நான் 3 12 இந்த 96க்கு பதிலா நான் இப்படி எழுதினா என்ன? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஏன் நான் இப்படி எடுத்தேன்னு சொன்னா பிள்ளைகள், அவன் ஆன்சரை வச்சுதான் நாங்க இப்படி ஒரு ஆன்சர் எடுக்கணும். சரி, அந்த சரி ஐடியா எடுக்கணும். நீ ஆன்சரை வச்சுதான் ஐடியா ஒன்று எடுக்கணும். சரியா? இட தொடர்ச்சி மார்னிங் கிளாஸ் மட்டும் ஒன்று போட்டு செய்வோம். அப்ப கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிரும். என்ன சொன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு ஐடியா. நீங்க லேசின்னு நினைச்சாலும் லேசி தான். ஆனா ஒரு சில ஐடியா இருக்கு, அதை உடனே குழப்பி விட்டுரும். அந்த ஆரம்பத்துல வச்சு கணக்குற்றினர்கிட்டயே நீங்க பெய்த்தீங்க. சரியா? இப்படிக்கெல்லாம் கேட்டா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளையும் படிக்கணுமே. படிச்சு மீட்டி கொண்டா தான் விஷயம் வருமே தவிர அப்புறம் சும்மா இருந்தா வேலையே இல்லை. ஓகேவா? அந்த குட்டியோட பேசணும், இந்த குட்டியோட பேசணும் சொன்னா கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க வேண்டியான். கடைசி இன்னொருத்த கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவான். சரியா? அப்படிதான் நடக்கும். சரி, இப்ப 96 என்ன செய்யலாம்? இவரை போட போறோம். போட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்? 2 கணம் தர 12 கீழ் 11 சமன் 6 கணம். இது கிளியரா பிள்ளை? ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் கணம் மூலம் கொடுத்துண்டா என்ன நடக்கும்? 6 சமன் 2 12 கீழ் 11. இப்படி வந்துருக்கு. ஆன்சர் சரியா? சரி சார் இவ்வளவுதான் விஷயம். வெள்ளம் கவனி 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 போதும். நீ ஏன் செஞ்சிருப்பீங்க? இப்ப இத மடக்கி ரீதியாக காணணும்னு சொன்ன முதலாவது இவங்க 2 பேரை நீ என்ன செய்யணும்? லொக் பண்ணணும். லொக் பண்ணணும். லொக் பண்ணணும். கவனி கவனி கவனிக்கப்போ log r சமன் log 2 தர கனமூலம் 12 கீழ் 11. இது எல்லாரும் எழுதினீங்க? ஓ சார். எழுதாதவன் குயிக் எழுதிக்கோ. எழுதாதவன் குயிக் எழுதிக்கோ. எழுதாதவன் குயிக் எழுதிக்கோ. நான் செய்ய செய்ய நீயும் செய். பயப்படாதீங்க, செய்யுங்க. சரி, எழுதிங்கடா. ஓ சார். அடுத்து கேட்டம். அடுத்து கேட்டம் நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? பெருக்குதாக. பெருக்குதாக. என்ன பெருக்குதாக? பெருக்குதாகல நாங்க என்ன செய்யணும்? தனித்தனியா கூட்டணும். கூட்டாக. என்ன? ஓகே, கூட்டாக. கவனி log 2 சக
log இந்த கனமூலம்ன்றது நான் நேரத்தை சொல்லிக்கிறேன். கனமூலம் அப்படின்னு சொன்னா இங்கால போய் என்ன நடக்குண்டா? ஒன்னின் கீழ் மூணாம் அடுக்கா மாறும். அடுக்கா மாறும். அடுக்குன்னு வரலாட்டி இடிப்பேன் வாய். ஓகே. அப்ப நான் இவரை 12 கீழ் 11 முழுவதின் 1 கீழ் 3 போட்டா பிரச்சனையும் நாட்டுல. நோ ப்ராப்ளம். நோட் பண்ணிக்கல. பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். வெரி குட். இப்ப இன்னொரு பண்ணணும் நாங்க. இவங்க 2 பேரும் தனித்தனி என்ன செய்யறாங்க? கழிப்படும். டேய் என்னடா செய்றாங்க இவங்க டெஸ்ட்க்கு? இருக்கிறாங்க. இது ஒரு கேள்வி. ஆன்சர் வேற விதமா வரும். இது அப்படித்தான் சார் நம்ம கோதையண்ணே மல்லேப்பூல். එහෙමතමයි ඉතින්. கோதையண்ணே மல்லேப்பூல். இப்போ வந்து அடுக்கு நாங்க கொண்டு வந்து வைக்கணுமா? 300 தூக்கி போட்டுறணும். 300 போட்டு. சின்ன பட் இந்த வேணுகள் போகல சின்ன அது ஒரு சில சில்வண்டுகள் பின்னிக்கு இந்த கத்தை எடுத்து டக்குனு வந்து 300 போட்டாச்சுன்னா அது பேசாம இருக்கும். அந்த மாதிரி தான் செய்ய போறோம். சரியா? ஓகே 2 சக 300 தூக்கி போடுவோம். ஓகே log இப்போ நீங்க என்ன செய்யலாம்? இவங்களுக்கு என்ன தனித்தனியா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்ல தனித்தனியா கழிக்கணும். கழிக்கணும். நாம் கழிச்சூடுவோம். இவங்க 2 பேருக்கும் பொதுவா தான் இந்த 3 எடுத்துக்கிறேன். இது கிளியரோ? நோட் பண்ணிக்க குயிக்கா. ரைட். அடுத்து இப்ப கவனிப்புல ஓகே இப்ப இவங்களுக்குள்ள நாங்க இப்ப கொண்டு வரணும். மெட்ஸுக்குள்ள ஒண்ண கொண்டு வரணும்னு சொன்னேன். என்ன? சயின்ஸ் கொண்டு வாங்க. வெரி குட். ஒரு இலக்கம் குறைஞ்சது 3 இலக்கமா மாறணும். ஒரு இலக்கம் குறைஞ்சது 3 இலக்கமா மாறினாத்தான் மடக்கை எண்ணவே உபயோகிக்கலாம். சோ log இந்த 2க்கு பக்கத்துல தசம் இருக்குது எப்படியுமே. So, 2.20 போட்டு பத்தின் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கிறன்னா அவர் நல்ல என்ன செய்யலாம்? என்ன போடலாம்? அவனுக்கு 10 பூஜ்ஜியம் போடலாம். சாக 1 கீழ் 3 பொது எடுத்துட்டு log 12 சொன்னா தசம் இங்க இருக்குது. நாங்க என்ன சொன்னோம்? அத 3க்கு தசம் பேரை மாத்திக்க. கூடவே முகமட்டை 3க்கு சேர்த்துக்கணுமே. இவ்வளவு கொண்டு வாங்க. அப்ப என்ன? 1.20 தர டேய் ஒரு தான 3க்கு வருதா? 10 எத்தனை? 11ஆம் அடுக்கு. 11ஆம் அடுக்கு. 11ஆம் அடுக்கு. ஸ்டாய இப்ப நாம சொல்லு தசம் இங்க இருக்குது. நான் என்ன செய்யணும்? 3 கொண்டு வரணும். நமக்கு என்ன நடக்கும்? 1.1 ஒரு 0 கொண்டு வரணும். சரியா? தர 10 எத்தனையாம் அடுக்கு? 1 தான 3 இருக்கா? 11 அண்ட் என்னடா அண்ட் அண்ட் தான் இங்க அண்ட். இப்ப வாய்க்கு வக்கடே பேசுவாரு இருந்துச்சு. செய்யறதா வராது. புக்கு புட்டு இருக்குது பாரு 0 நோட் போட்டுடும். இப்ப 20க்கு பாப்போம்பா. 20க்கு பாப்போம்பா. 30 இங்க 3010 கிளம்பப்படாது. எங்கட மொழி நடைதான் வேணும். 30க்கு பாப்போம். 30 என்னடா 30 ஓகே ஜாக இங்க 1 கீழ் 3 போட்டு இங்க 11ஆம் அடுக்குன்னு சொன்ன 1 தசம்னு வருவேன். ஓகே 1 தசம் 12க்கு பார்த்து சொல்லு. 0792 0792 எங்க இருக்கிறாரு? இந்த இருக்கிறாரு. ஓகே அதுக்கப்புறம் சாய 1 தசம் 11 பார்த்து சொல்லு. 416 ஓகே ஓகே சரி இப்ப காமன் இதுக்குள்ள இறக்காமி கண்ணை மூடிட்டாடு எழுதி தள்ளுவாங்க நோட்ஸ் எழுத ஹூட்டு இந்த வாப்போ டேய் புள்ள இதை கழிச்சு செல்லுவோம் போங்களா. இதை கழிச்சு 3ஆவது பிரிச்சு வரை கொண்டு வரும். இவர் அப்படியே இருக்கட்டும். இப்ப இவரை கழிப்பம்பா.
டேய் வா 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 அடி 1.0792 நீ கண்ணால கழிக்குதாக்கள் தானே ஓகே 1.0414 சரி 2 போகுமா போகாது சார். சோ ஓ கடன் கடன் எடுப்போம் எடுத்தா 12 கடன் 12 4 போனா 8 இங்கனக்கு 8 1 போனா 7 7 இங்கனக்கு 7 4 போனா 3 3 பூஜ்ஜியம் 0 போனா 0 பூஜ்ஜியம் 0 ஓகே அப்ப கவனிச்சுக்கோ திருப்பி 3ஆல பிரிக்கணும் தால இவரை 3ஆல பிரிக்கும்பா 3ஆல பிரிச்சு எப்படி வரும் இவரை இப்போதைக்கு 372 அடிச்சுக்கோ அதுக்கப்புறம் தசத்தமா பார்த்து வச்சா சரி ஓகே 3ஆல பிரிச்சா 1 ஒரு 3 3 0 7 சொன்னா 2 6 6 2 சொன்னா 6 3 6 3 18 கரெக்ட் அப்ப ஆன்சர் எப்படி வரலாம் 0.012 வரும் ஓம் சார். அவ்வளவுதான் தப்பா அப்ப என்னை கொடுக்கலாம் என்னது 0.3010 30 சக 10 0.012 டேய் இது வரைக்கும் வந்ததுல எனக்கு பிரச்சனை நடக்கு சார் அப்படின்னு யார் சரி இந்த செல்ல போயிட்டா இருக்கா இல்ல நம்ம செய்ய வேண்டிய செய்யல நீங்க செய்யப்பட்டு பார்த்துருந்து சார். எக்ஸாமுக்கு போயிட்டு நவ் ஆன்சர் இருக்கான் அப்படி நிக்கிறேல்ல சரியா பாருங்க தானே சார். முஸ்லீம் நீங்க அழகுதான் வீடியோ பண்ணுங்க முஸ்லீம் செல்ல இத 2 பேரையும் வா கூட்டுவோம் நீதான் வரணுண்டே நீ ஏன் வீடியோ பண்ணவா கூட்டுவா 0.3010 0.012 முஸ்லீம் டேய் முஸ்லீம் எங்கடா ஓடிட்டான் நான் அவன் நேரே இல்ல இப்ப கூட்டுங்க வாங்கல 0 உடனேடா 6 3 1 3 31 36 வரும். அரடியா மைக் லவ் பண்ணுங்க ஆன்டி லவ் பார்க்கணும் இப்போ ஆன்டி லவ் பார்க்கணும் டேய் 31 36க்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம் 31 36 36 இல்ல சார். 31 36 31 18 தருகி 31 36 இல்லனே 31 18 இருக்குதுனே 31 18 விஷயம் பாரு இங்கால 20 மேல எத்தனை 5 5 20ல 5னே ஓகே ஓம் சார். இன்னும் எத்தனை தேவை உங்களுக்கு 36க்கு 18 இருக்கான்னு பாரு 17 இருக்குது கடைசியா 17 இருக்கு 17 எத்தனை ஆதார் 8 கரடியெல்லாம் மைக்ல நீங்க ஓகே 10 நோட் மிஷன் என்ன ஆன்சர் வரும் 2.058 டேய் இத முதலாம் தசமதானத்துக்கு தரலாம் யாரையாம் 2.058 இது 8ஆம் வகுப்பு கேள்வி பாப்போம் 8ஆம் வகுப்பு நாலேஜ் உனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு பாப்போமே சரி இத முதலாம் தசமதானத்துக்கு மாத்தினா என்னடா வரும் சொல்றான் 10ஆம் அறிவே இல்ல 10ஆம் வகுப்பு அறிவே 8ஆம் வகுப்பு அறிவே இல்ல அப்படின்னு சொல்லுங்க இத முதலாம் தசமதானத்துக்கு மாத்தினா என்ன வரும் 2.1 வேற யாராவது 3 ஆஜி மொக்க ஜோக் அடிக்க வேணாம். ஒருத்தனை யார் அது 3 சொன்னால் யார் அது 3 யார் சொன்ன வேற யாராவது சரி விடு எத்தனை வரும் முதலாம் தசமதானம் சொன்னடா இதுக்கு பக்கத்துல ஒரு இலக்கம் கொண்டு வர கட்டாயம் கவனி இவருக்கு பக்கத்துல ஒரு கட்டாயம் ஒரு இலக்கம் வரும் சரி இவரை பாரு எத்தனாவது என்னால இருக்கிறார் 5 இருக்கிறார் சோ 5 விட 5க்கு சமன் அதை விட கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா 5க்கு சமனாகவோ அதை விட கூடவா இருந்தா உடனே என்ன செய்யும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அங்க கொடுத்துருக்கீங்க
ஆகவே 2.1 தான் இட முதலாம் தசமதானம். இதுல மெசேஜ் வருது 2 சொல்லி. யாரப்பா அது? மரியம் மரியம்